ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் சாரல் தாட்ஸ். இன்னைக்கு வீடியோல இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் மேக்கப் லுக் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போறோம். வந்து ஒரு லிப் பாம் யூஸ் பண்ணிக்க போறேன். இது வந்து யூபிக்ன்ற ஒரு பிராண்ட்ல இருந்து யூஸ் பண்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றேன். ஸோ என்னுடைய ஃபேஸ் வந்து ட்ரை ஸ்கின். ஸோ அதனால நான் வந்து நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்கா இருக்கிற ஒரு மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கிறேன். நீங்க எந்த பிராண்ட்ல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கலர் பாருடைய பிரைமர் யூஸ் பண்றேன். இது உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாலெஸ்ஸான ஒரு லுக் கொடுக்கும். நம்ம எதுக்காக பிரைமர் யூஸ் பண்றோம்னா, நம்ம ஃபேஸ்ல நிறைய போர்சஸ் இருக்கும். ஸோ அதுல வந்து இந்த பிரைமர் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளாலெஸ்ஸான ஒரு லுக் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம பிரைமர் யூஸ் பண்றோம். நான் வந்து கொஞ்சமா நெக்ஸ்ட் வந்து கலர் பாருடைய கன்சீலர் யூஸ் பண்றேன். இதுவும் அதே மாதிரி தான், சேம் டு சேம் நல்ல ஒரு ஃப்ளாலெஸ் ஃபினிஷ் இருக்கும். ஃபுல் கவரேஜ் கன்சீலர் கூட. ஸோ அதனால இது ஒரு நல்ல ஒரு கன்சீலருங்க. எனக்கு எங்கெல்லாம் டாட்ஸ் இருக்கோ, இந்த மாதிரி ஆக்னி மார்க்ஸ்லாம் இருக்கும், அங்கெல்லாம் வந்து நான் இதை அப்ளை பண்ணிக்க போறேன். ஆக்சுவலாக வந்து இதில் கலர் கரெக்டர் யூஸ் பண்ணணும். நான் இன்னும் வாங்கலை. ஸோ வாங்கினதுக்கு அப்புறமா கலர் கரெக்டர் போட்டு நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து கன்சீலர் அப்ளை பண்ணிட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரஷ், ஃபவுண்டேஷன் ப்ரஷ் இருக்கு இல்லையா, ஸோ நான் இதுலேயே வந்துட்டு நல்லா வந்து டேப் பண்ணிக்க போகிறேன். கையிலையும் பண்ணலாம். நான் வந்து ப்ரஷ் எடுத்திருக்கேன். நான் யூஸ் பண்ணுற கன்சீலர் ஷேட் பார்த்தீங்கன்னா 005 லேசி. இது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபினிஷ் கொடுக்கும். ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் வந்து ஒன் டே ஃபுல்லாக நீங்கள் இதை போட்டுட்டு தாராளமாக வெளியே போகலாம். உங்களுக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்கும். அதே மாதிரி கரெக்டான ஒரு கன்சீலர் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ஆஷினஸ்ஸு, அப்புறம் ஒரு மாதிரி இந்த வெள்ளை அடித்த மாதிரி இருக்காது. கரெக்டான ஒரு கன்சீலர் ட்ரை பண்ணி பாருங்கள். கலர் பாரில் நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெப்ளினோட ஃபிட்மி ஃபவுண்டேஷன். இந்த ஷேட் பார்த்தீங்கன்னா 329. இதில் உங்களுக்கு வந்து SPF 22 இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு SPF 22 இருக்குது. ஸோ சன்ஸ்க்ரீனும் நமக்கு போட்டுக்க அவசியமே கிடையாது. இது ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷனும் கூட. நான் வந்து கையால் எனக்கு எங்கே தேவைப்படுதோ அங்கெல்லாம் வந்துட்டு நான் போட்டுக்க போகிறேன். ஆக்சுவலி இந்த மெத்தட் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம். பட் ஐம் நாட் அ ப்ரொஃபஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ அதனால் நான் வந்து எனக்கு வந்து எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கே மட்டும் நான் போட்டுக்க போகிறேன். எனக்கு அந்த ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக மட்டும்தான் நான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவேன். டக்குன்னு பார்க்க ஒரு மாதிரி வெள்ளை அடிச்ச மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இப்படிதான் ஃபவுண்டேஷன் போட்டா இருக்கும். பட் நம்ம லிப்ஸ்டிக், காஜல் இதெல்லாம் போட்டோன்னே கொஞ்ச நேரத்தில் அதுவும் செட் ஆகிடும் நம்ம ஃபேஸோட. கழுத்துலையும் போட மறந்துடாதீங்க. நீங்க ஒரு புதுசா ஒரு ஃபவுண்டேஷன் வாங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மெப்ளின் ஃபிட்மி ஃபவுண்டேஷன் வாங்குங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன், உங்களுக்கு வந்து ரொம்ப வருஷத்துக்கு கூட இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு கரெக்டான ஃபவுண்டேஷன் வாங்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி என்னோட ஷேடு எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு வந்து கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் ஆச்சு. ஸோ எனக்கு மேக்கப் எப்பத்துலேருந்து தெரியுமோ அது வரைக்கும் நான் ஃபவுண்டேஷனே வாங்கலை. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் ஏதாவது ஒரு தப்பான ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஷேடில் இருக்கிறவங்க யாருன்னா வந்துட்டு யூடியூப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஷேட் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்து அதே மாதிரி இன்னும் ரெஃபரன்ஸ் பார்த்து நீங்கள் வாங்குங்க. கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபவுண்டேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ப்ரஷ்ல நான் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பியூட்டி பிளெண்டர் எடுத்துப்பேன். எடுத்துட்டு இது கொஞ்சம் டர்ட்டியாக இருக்கு தெரியுது, ஆனால் இது நான் நேற்று தான் யூஸ் பண்ணேன், அதனால நான் இன்னைக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி நான் வந்து டேப் பண்ணிக்க போகிறேன். நான் டேப் பண்ணுற மூலிமா எனக்கு ஒரு மாதிரி எனக்கு இந்த ஃப்ளாலெஸ்ஸான ஒரு ஃபினிஷ் கிடைக்கும். நல்லா பொறுமையாக இந்த மாதிரி டேப் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் எனக்கு எங்கன்னா தேவைப்பட்டுச்சுன்னா இதில் லைட்டாக ஃபவுண்டேஷன் எடுத்து அங்கேயும் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் இந்த மெப்ளினுடைய மேட் போர்லெஸ் காம்பேக்ட் பவுடரை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதில் என்னோட ஷேட் பார்த்தீங்கன்னா 330 டாஃபி.
இது ஒரு நல்ல ஒரு காம்பேக்ட் பவுடருங்க. நீங்க நார்மலாவே மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு, இத மேல போட்டுட்டு நீங்க வெளிய போலாம். ஸோ அந்த அளவுக்கு இது ஒரு நல்ல ஒரு காம்பேக்ட் பவுடர். உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு மார்க்ஸ் இருந்தா கூட அதுல நீங்க லைட்டா டேப் பண்ணி அப்ளை பண்ணிட்டு, தென் நீங்க வந்து ஃபுல்லா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு நேச்சுரலான ஒரு ஃபினிஷ் கிடைக்கும். ஸோ நான் இதுல வந்து இந்த மாரி பவுடர் பிரஷ் எடுத்து இந்த மாரி நான் டேப் பண்ணிக்க போறேன். எனக்கு எங்கெல்லாம் வந்துட்டு எனக்கு அந்த ஃபவுண்டேஷன் போட்டுக்கணும், அங்கெல்லாம் நான் இத வந்து போட்டுக்க போறேன். கழுத்துலயும் போட்டுக்கோங்க, மறந்துறாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வெட் அண்ட் வைல்டோட ஐ ஷேடோ பேலட். இது வந்து பயங்கரமான ஒரு பேலட்டுங்க. இதுல உங்களுக்கு கிளிட்டர் ஷேடும் கூட குடுப்பாங்க. ஸோ எனக்கு இது ஒரு போதுமான ஒரு ஐ ஷேடோ பேலட். ஸோ இத வச்சே நம்ம வந்து ஒரு ஐ லுக்க வந்து ஃபினிஷ் பண்ணலாம். இந்த பிரஷ்ல வந்துட்டு ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இதுல ஓப்பன் பண்ணா நம்ம ஐ ஷேடோக்கும் போடுறதுக்கான பிரஷ்ஷும் இருக்கும். ஸோ நான் இத வச்சே வந்துட்டு என்னுடைய ஐ லுக்க நான் பண்ண போறேன். ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஆரஞ்சிஷ்ஷா இருக்கு இல்லையா? ஆரஞ்சிஷ் ப்ரவுன் மாரி. ஸோ இத வந்து நான் எடுத்துக்க போறேன். எனிவேஸ் இது ரஸ்டிக் ஆரஞ்ச் ஆர் எனிதிங். இந்த ஷேட்ல இத எடுக்க போறேன். இப்டி நான் தட்டிப்பேன். ஸோ எக்ஸஸா இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வெளிய போயிடும். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரவுன் எடுத்துக்க போறேன். இந்த மாரி என்னுடைய ஐலிட்ல நான் வந்துட்டு அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, இந்த கிளிட்டர் ஷேட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கலர நான் எடுத்துக்க போறேன். இத வந்துட்டு என்னுடைய மிடில் ஆஃப் த ஐலிட்ல நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்க போறேன். ஸோ இது 2யும் நல்லா ஸ்மட்ச் பண்ணிக்க போறேன். எட்ஜஸ்ல வந்துட்டு ரஸ்டிக் ப்ரவுனும், என்னுடைய இந்த சைடு வந்துட்டு நான் தான் இந்த ஷிம்மரி ஷேடும் வந்துட்டு நான் குடுத்துருக்கேன். ஸோ இத நடுவுல வந்துட்டு இத வந்து அப்படியே கொஞ்சம் லைட்டா பிளெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இந்த அளவுக்கு நான் வந்துட்டு போட்டுட்டு விட்டுருவேன். நெக்ஸ்ட் ஐலைனர் பார்த்தீங்கன்னா, பில்கிரிமோடது. இதுவும் நல்லா இருக்கு. இதோடைய வான்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நீட்டா இருக்கும். இந்த மாரி தின்னா இருக்கும்போது, எனக்கு எப்படிலாம் வேணுமோ நான் அப்படிலாம் நான் ஸ்டைல் பண்ணிக்கலாம். இதுவும் கலர் பாருடைய காஜல் தான். பட் இது அழிஞ்சிருச்சு. பட் நான் இத அந்த அளவுக்கு யூஸ் பண்ணல. இதோட குவாலிட்டி அந்த மாரி இருக்கு. ஸோ இத வந்து நான் ஃபுல்லா போட மாட்டேன் இந்த காஜல. இத வந்து நான் லைட்டா இங்கருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க முடிச்சுருவேன். தென் வந்துட்டு என்னுடைய ஐப்ரோ பேலட்ல இருந்து பிளாக் கலர் ஷேட் எடுத்து, அதுல வந்து இத வந்து நான் ஃபில் பண்ணிடலாம். ஸோ எனக்கு வந்து இது வந்து மூவ் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து மஸ்காரா போட போறேன். மஸ்காரா வந்து மார்ஸ்ல இருந்து யூஸ் பண்றேன். இதுவும் ஒரு நல்ல ஒரு மஸ்காரா தான். இது ஒரு வாட்டர் ப்ரூஃப் வேற. நல்லா இருக்கும் உங்களுக்கு. கீழேயும் இந்த மாரி நான் போட்டுக்க போறேன். ஸோ இப்படி போடுற மூலியமா என்னோட கண்ணு நல்லா பெருசா இருக்கிற மாரி தெரியும். ஐப்ரோஸ்க்கு மாஸ்க்ல இருந்து யூஸ் பண்றேன். நான் ஸ்டார்ட்டிங்ல இருந்து அப்ளை பண்ண மாட்டேன். எப்பவுமே எண்ட்ல இருந்து தான் ஆரம்பிப்பேன்.
இந்த லிப் லைனர் வந்து உங்களுக்கு எல்லா ஷேடுக்கும் யூஸ் ஆகும். இன்சைட்டோட டிவைன் ஒயின் யூஸ் பண்றேன். லைட்டான ஐடி. இந்த லிப்ஸ்டிக்லயே வந்துட்டு நான் வந்து என்னோட பிளஷும் அப்ளை பண்ணிக்க போறேன். ஹைலைட்டருக்கு வந்து என்னுடைய ஐ ஷேடோல இருந்து நான் நான் என்னுடைய ஐஸ்க்கு இப்போ வந்து ஹைலைட்டரா நான் யூஸ் பண்ணிக்க போறேன். தெரியாது. இந்த மாதிரி ஐப்ரோஸ் மேல போடுறது மூலியமா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஹைலைட்டிங்கா தெரியும் உங்களுடைய ஐப்ரோஸ். ஃபர்ஸ்ட் இருந்த ஃபேஸ்க்கும் இப்போ இருக்கிற ஃபேஸ்க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? எனக்கு வந்து ஃபெஸ்டிவல் அப்போனா கிராண்டாக போடணும்லாம் பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி சல்வார்ஸ் போட ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இதை போட்டுட்டு ஃபுல் லுக்ஸ் காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி வீடியோஸ் நான் போடுறதுக்கு என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க.